தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மதுரை திருச்சியில் அமைகிறது புதிய டைடல் பூங்கா. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் இன்று அடிக்கல் நாட்டுகிறார். மதுரை மாட்டுத்தாவணி அருகே ஆர்ச்சை இடித்து அகற்றும் பணியின் போது தூண் விழுந்து ஜேசிபி ஆபரேட்டர் உயிரிழப்பு. ஒப்பந்ததாரர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதி. லேப் டெக்னீஷியன் போட்ட ஊசியால் பறிபோன சிறுவன் உயிர். நெல்லை அரசு மருத்துவமனையில் உறவினர்கள் தர்ணா போராட்டம். சிதம்பரம் அருகே அரசு நகர பேருந்து வயலில் கவிழ்ந்து விபத்து. பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்ட 14 பேர் படுகாயம். சாம்சங் ஆலையில் 3 தொழிலாளர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு. சக தொழிலாளர்கள் 8வது நாளாக உள்ளிருப்பு போராட்டம். கிளாம்பாக்கம் முதல் மறைமலை நகர் வரை தேசிய நெடுஞ்சாலையில் வைக்கப்பட்டிருந்த அரசியல் கட்சி பேனர்கள் அகற்றம். பேரூராட்சி நிர்வாகம் அதிரடி நடவடிக்கை. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கடும் பனிமூட்டம். காலை 8 மணி வரை பனி சூழ்ந்ததால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் பாதிப்பு. பிரான்ஸ் சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு அமெரிக்கா சென்றடைந்தார் பிரதமர் மோடி. அமெரிக்க அதிபர் டிரம்பை சந்தித்து பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்துகிறார். அமெரிக்கா சென்றடைந்த பிரதமர் மோடிக்கு இந்திய வம்சாவளியினர் உற்சாக வரவேற்பு. கொட்டும் மழையிலும் வழிநெடுக காத்திருந்து மோடியுடன் கைகுலுக்கி உற்சாகம். புதிய எளிமைப்படுத்தப்பட்ட வருமான வரி மசோதா மக்களவையில் இன்று தாக்கல். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மசோதாவை தாக்கல் செய்கிறார். ஒவ்வொரு செங்கலையும் பிடுங்கி எரியும் வரை இங்கேயேதான் இருப்பேன் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சூசகம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழிசை தலைமையில் குழு அமைக்கப்படும் எனவும் அறிவிப்பு. ஒரு தலைவருக்கு பின்பு ஒரு தலைவர், எல்லா தலைவரும் இணைந்து இந்த வேலையை செய்வதுதான் அந்த கட்சியினுடைய அடிப்படை பண்பு. ஆனா அண்ணாமலை இங்கேயே தான் இருப்பான். எப்ப வரைக்கும் இருப்பானா, அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு செங்கலையும் உருவி எடுக்கும் வரை இங்க இருப்பான். உருவி எடுக்கும் வரை. விஜய் கட்சியில் இருப்பவர்கள் அனைவரும் குழந்தைகள்தான். தமிழக வெற்றி கழகத்தில் உருவாக்கப்பட்ட குழந்தைகள் அணி குறித்து அண்ணாமலை விமர்சனம். இதெல்லாம் நடந்துட்டு இருக்க இன்னொருத்தர் அறிக்கை கொடுக்கிறாரு, சில்ட்ரன்ஸ் விங் அப்படின்னு. ஆல்ரெடியே இவ்வளவு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. ஒருத்தர் சில்ட்ரன்ஸ் விங்குங்கிறார். நான் கேட்டேன், எதுக்கு நான் சில்ட்ரன்ஸ் விங்குன்னு போட்டிருக்காங்க? அந்த கட்சியில் இருக்கிற குழந்தை பசங்க தான், அதுக்காக சில்ட்ரன்ஸ் விங்குன்னு வச்சிருக்கிறாங்க. பாருங்க,
இதெல்லாம் தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அண்ணாமலை இங்கே இருந்தாலே நாங்கள் வெற்றி பெறுவோம் என தமிழிசை சவுந்தரராஜன் பேச்சு. அக்காவும் தம்பியும் சேர்ந்து ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்புவோம் எனவும் சூளுரை. நான் கேட்டிருக்கிறேன், இன்று சொல்கிறேன், இந்த அக்கா இருக்கிறேன், இந்த தம்பி இருக்கிறார், இந்த அக்காவும் தம்பியும் சேர்ந்து ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்புகிறோமா இல்லையா என்று பாருங்கள். பத்து ஆண்டுகளுக்கு முன்பே மக்கள் மருந்தகங்களை திறந்தவர் பிரதமர் மோடி. ஸ்டிக்கர் ஸ்டாலின் என்பது முற்றிலும் நிரூபணமாகி உள்ளதாக முதல்வர் மருந்தகங்களை தொடங்கி வைக்க உள்ளதை சுட்டிக்காட்டி தமிழிசை விமர்சனம். ஸ்டிக்கர் ஸ்டாலின் என்பது முற்றிலுமாக நிரூபணமாகி இருக்கிறது. இன்றுதான் மக்களுக்கு மலிவு விலையில் மருந்து கொடுப்பதை பற்றி சிந்திக்கிறீர்கள் ஸ்டாலின். அதுவும் நம் பிரதமர் மரியாதைக்குரிய மோடி அவர்கள். அதிமுக விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் தலையிடலாம் என்ற தீர்ப்புக்கு பின்னணியில் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்தால் இரட்டை இலை சின்னம் முடக்கப்படாது என செல்வ பெருந்தகை விமர்சனம். இப்ப கூட என்ன பிஜேபி கூட அலைன்ஸ் வச்சுட்டாருன்னா இதெல்லாம் திரும்ப பெற்று தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இல்லை, இரட்டை இலை முடக்கப்படாதுன்னு உடனே வரும். இதெல்லாம் வரப்போது பாருங்க. நடிகர் விஜய்க்கு பணக்கொழுப்பு என சீமான் விமர்சனம். விஜய் பிரசாந்த் கிஷோர் சந்திப்பு தொடர்பான கேள்விக்கு நகைச்சுவையாக பதில். அவர் தானே சார் அரசியல் கட்சி நம்புறாங்க. நீங்க உடல்ல கொழுப்பு கடிப்பிடிக்கிறீங்க, பணக்கொழுப்பு கடிப்பிட்டீங்களா? இதை நம்ம சொல்லுறதுல உங்களுக்கு வாய்க்கொழுப்பு அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இந்த கொழுப்பு அதிகம், அந்த கொழுப்பு அது மாதிரி பணக்கொழுப்பு அதிகமாக இருந்தால் இதெல்லாம் தேவைப்படும். அது நம்ம மைக் கிடைத்துவிட்டால் எதையாவது உளறுவதையே வழக்கமாக கொண்டுள்ளார் சீமான். பிரசாந்த் கிஷோர் விஜய் சந்திப்பு குறித்து விமர்சித்த சீமானுக்கு தமிழக வெற்றி கழகம் பதிலடி.